ஒரு படத்தை குறைத்து மதிப்பிடுவதற்காக அதே காலத்தில் வெளிவந்த இன்னொரு படத்தை ஒப்பிட்டு பேசுவது நம்முடைய அடிப்படை அறிவீனமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பொன்னியின் செல்வனை விட யாத்திரை நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சிருக்கு. ஆனா நிச்சயமா நல்லாவே இல்லைங்கிறது தான் எல்லாரும் விமர்சகர்கள் சொல்வதும். இந்த பக்கம் பொன்னியின் செல்வன் அப்படியே மிகப்பெரிய பிரமாதமான படைப்பா, நாம வந்து கல்கியுடைய கதையை படிச்சுட்டு அப்படி ரசிச்சோமே, அதை அப்படியே மணிரத்னம் கொடுத்துட்டாரா அப்படின்னா இல்ல, இவரும் நம்மள ஏமாந்துட்டாரு. நான் ரொம்ப ரொம்ப ரசித்து வியந்த படம்னா பாகுபலி தான், சரித்திர படங்கள். அந்த படமே இது முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை எந்த அளவுக்கு சங்கர் உருவாக்கி இருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பாட்ஷாவுடைய ஸ்டைல இருந்தால் கூட அந்த திரைக்கதை அது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ங்கிற ஒரு படத்தினுடைய ரைட்ஸை லோகேஷ் கனகராஜ் வாங்கி வச்சிருக்காரு. அதனால அதிலிருந்து கொஞ்சம் சாயல் இந்த படத்துல விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு இன்னும் அஜித்தே கதை கேட்கல. அதுக்குள்ள எப்படி அதுதான் எப்படி மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் போகணும்னு நமக்கு தெரியல. அது தெரியல, அதை பற்றிய விஷயங்கள் எதுவுமே வந்து இன்னும் அஜித்தே அறிந்து கொள்ளாத போது நாம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு நமக்கு தெரியும். இப்போ அஜித்துக்கு ஏற்ற ஹீரோயின் தான் நீங்க தேடணும். இன்னைக்கு அவருக்கு அஜித்தோட சேர்ந்து இப்ப இருக்கிற இளம் ஹீரோயின்கள் யாருமே அவருக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, அதுக்கேற்ற ஹீரோயின்களை தான் அவங்க தேட முடியும். வித்யா பாலன் வரைக்கும்லாம் அவங்க பேசினதெல்லாம் சொல்றாங்க. பட்டு அந்த வரிசையில இவங்க பாலிவுட்ல இருந்து ஹீரோயின்களை கொண்டு வரலான்னு தேடும் பொழுது தீபிகா படுகோன் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. பட் இப்போதைய தகவல் என்னன்னா அந்த படத்துல திரிஷா நடிக்கிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் ஃபிலிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சினிமாவில் வந்து டவுட் இருக்கும் இல்லையா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த ரிலீஸ் டேட் இப்போ தானா, இல்லை என்ன மாதிரியான படம், என்ன மாதிரியான கேரக்டர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சினிமா ஜேர்னலிஸ்ட் அந்தணன் சார் தான் இருக்காங்க. ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் ஃபிலிக்ஸ் சார். ஸோ நம்ம கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து PS2ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். யாத்திசை படம் பார்த்துருப்பீங்க. ஸோ யாத்திசை படம் பார்த்துட்டு மக்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து பீரியட் ஃபிலிமாவே இருந்தாலும் PS2க்கு வந்து 500 crore வந்து செலவு பண்ணாங்க. பட் யாத்திசைக்கு அந்த அளவுக்கு செலவில்லை, ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்ல முடிஞ்ச படம். ஆனா PS2 விடவே வந்து யாத்திசை தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அது அப்படி ஒரு கருத்து நிலவுதே தவிர அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொன்னியின் செல்வன் கதை கல்கி எழுதினது, அது கதையா படிக்கும்போது எத்தனை லட்சம் பேர் பார்த்து வியந்தாங்க ரசிச்சாங்கிறது ஒண்ணு இருக்கு. பட் யாத்திசை படம்ங்கிறது அது ஒரு வரலாற்று பின்னணியில அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுத்த ஒரு படம் அது. இப்ப பொதுவா வந்து ஒரு சரித்திர படம் அப்படின்னாலே அதுல வந்து நிறைய விஷயங்கள் திருப்பங்கள் இருந்துட்டே இருக்கணும். பொதுவாகவே மன்னர்கள் கதையில வந்து மன்னர்கள் காலத்துல இந்த சூழ்ச்சி, வஞ்சகம், போர் இது எல்லாமே வந்து அப்படியே பின்னி பிணைந்து வந்துட்டே இருக்கும். அதுல காதல் இருக்கும், வீரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப நீங்க அதுக்குள்ள டிராவல் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் சுவாரஸ்யமா அப்படியே நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதுதான் பொன்னியின் செல்வன். ஆனா அந்த அளவுக்கு யாத்திசை இருக்கா அப்படின்னா இல்லை. நீங்க அது வந்து ஒரு பிளாட்டா ஒரு கதை, போர்ல வந்து தோற்ற ஒரு மன்னன் வந்து ஒரு இடத்துல போய் பதுங்கியிருப்பான். இப்ப அவனுக்கு உறுதுணையா இருக்கிற ஒருத்தன் கிளம்பி அந்த நாட்டை மீண்டும் நான் பிடிக்கிறாங்கிறதுக்காக வருவான். என்ன நடந்ததுங்கிறது தான். பட் அதுல எந்த இதுவுமே இருக்காது, எந்த சுவாரஸ்யமுமே இருக்காது. அப்படியே ஒரு கதை ஆரம்பிச்சு போய் முடியறது எப்படியோ அப்படி இருக்கும். இன்னொன்னு வந்து 7ஆம் நூற்றாண்டில் நாம என்ன தமிழ் பேசணுமோ அதை நான் வந்து படத்துல பேச போறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டருடைய முயற்சி வந்து ஒரு புதிய முயற்சி, அதை ரொம்ப பாராட்டணும். அதையெல்லாம் தாண்டி நீங்க இந்த மாதிரி படங்களை டாக்குமெண்ட்ரி படங்களா தான் நீங்க எடுக்கணும். நாம எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த காலத்துல போர் முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லணும்னா ஒரு டாக்குமெண்ட்ரியா சொல்லிடலாம். அது வந்து ஒரு குறைந்த செலவுல நீங்க அங்கங்க ஸ்கூலுக்கெல்லாம் கூட போட்டு காமிச்சிடலாம். நீங்க ஒரு படமா எடுக்கும் பொழுது ஒரு 7 கோடி ரூபாயை உங்களை நம்பி ஒரு தயாரிப்பாளர் போடும் பொழுது அதை நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அது இந்த படத்துல இல்லை.
இப்போ பொதுவாகவே நம்முடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு படத்தை குறைத்து மதிப்பிடுவதற்காக அதே காலத்தில் வெளிவந்த இன்னொரு படத்தை ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது நம்முடைய அடிப்படை அறிவீனமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பொன்னியின் செல்வனை விட யாத்திசை நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சிருக்கு. ஆனா நிச்சயமா நல்லாவே இல்லைங்கிறது தான் எல்லாரும் விமர்சகர்கள் சொல்வதும் படம் பார்த்துட்டு வெளியில வர்றவங்க சொல்றதும் தான். நீங்க ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும் இது வந்து இந்த படத்தை தூக்கி வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு இந்த இயக்குனர்னு சொல்றதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஒரு திரைப்படம்ங்கிறது எல்லாமும் கலந்த சுவாரஸ்யம் கொண்டதாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களால அப்படி கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிற பட்சத்துல டாக்குமெண்ட்ரியா எடுத்துட்டு போயிருக்கு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது, இந்த தயாரிப்பாளர் உட்பட. இப்ப அந்த படம் வந்து 7 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து விளம்பரங்கள்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அவங்க பண்ணத்துக்கு அந்த தொகையை திரும்ப எடுத்தார்களான்னு நீங்க தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது வெற்றி படமா தோல்வி படமான்னு தெரியும். இந்த பக்கம் பொன்னியின் செல்வன் அப்படியே மிகப்பெரிய பிரமாதமான படைப்பா நாம வந்து கல்கியுடைய கதையை படிச்சுட்டு அப்படி ரசிச்சோமே அதை அப்படியே மணிரத்னம் கொடுத்துட்டாரா அப்படின்னா இல்லை, இவரும் நம்மள ஏமாந்துட்டாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு படமா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்லைங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. ஒரு 300 கோடியில எடுக்கப்பட்ட ஒரு படத்தை 7 கோடியில எடுக்கப்பட்ட படத்தோடு ஒப்பிடுவதே ரொம்ப தவறான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நீங்க பொன்னியின் செல்வனை பாகுபலியோட தான் ஒப்பிடணும். பாகுபலி நல்லா இருந்துச்சு, பொன்னியின் செல்வன் ஏன் நல்லா இல்லைன்னு தான் நம்ம கேட்கணும். இது வந்து வேற படம், சரித்திர கதையா இருந்தால் கூட ரெண்டுத்துக்குமே ஏணி வச்சு எட்ட முடியாத உயரம் தான். இப்போ ரீசெண்டா வந்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் வந்து இந்தியன் 2. இந்தியன் 2க்காக எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்? தீபாவளிக்கா இல்ல பொங்கலுக்கா? எப்போ நம்ம ரிலீஸ் எதிர்பார்க்கலாம்? அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் தீபாவளி பொங்கல் அப்படின்னு நீங்க வச்சுக்கீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய படைப்பா அது உருவாகிட்டு இருக்கு. இப்போ நீங்க பொன்னியின் செல்வன்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா, இதையெல்லாம் தாண்டிய ஒரு படமா அதை வந்து சங்கர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அந்த படத்தை இதுவரைக்கும் எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்தவர்கள், அந்த படத்தில் பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்திய சினிமாவிலே இப்படி ஒரு படம் இது வரைக்கும் வந்தது இல்ல, இந்தியன் 2 மாதிரியா? ஆமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அண்மையில கமலஹாசன் வந்து எடுத்த வரைக்கும் படத்தை போட்டு பார்த்துட்டு அவ்வளவு வியந்தாரு அப்படின்லாம் சொல்றாங்க. பாகுபலிலாம் இது முன்னாடி நிற்கவே முடியாதுலாம் சொல்றாங்க. ஸோ இப்போ நாம் ரொம்ப ரொம்ப ரசித்து வியந்த படம்னா பாகுபலி தான் சரித்திர படங்கள்ல. அந்த படமே இது முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை எந்த அளவுக்கு சங்கர் உருவாக்கிட்டு இருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனைக்கும் அவருக்கு நடுவுல பல சிக்கல்கள், இந்த படத்தை அவர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னமும் தினந்தோறும் சிக்கல்களை சந்திச்சுட்டே இருக்காரு. இருந்தாலும் வந்து ஒரு தெளிவோட அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய படைப்பா உருவாகிட்டு இருக்கு. இப்போ தயாரிப்பு தரப்பு சங்கர்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அறிபறியா அந்த படத்தை நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எடுத்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணலாம் சார் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அப்போ பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்துக்கு ஏற்கனவே ரிலீஸ் டேட்லாம் அவங்க அறிவித்தாலும் கூட இப்போதைக்கு அவங்க சொன்னது இதுதான். அவங்களோட மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது லியோ விடாமுயற்சி. ஸோ லியோ விடாமுயற்சியில் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இதுல வந்து டியூவல் ரோல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மாதிரி ரோல் வந்து எதிர்பார்க்கலாம்? விடாமுயற்சியை பொறுத்த அளவுக்கு இன்னும் அஜித்தே கதை கேட்கல, அதுக்குள்ள எப்படி அது டூயல் வெளியில வந்தது பேசுறாங்க. அதுதான் எப்படி மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் போகுதுன்னு நமக்கு தெரியல. அது தெரியல, அதை பற்றிய விஷயங்கள் எதுவுமே வந்து இன்னும் அஜித்தே அறிந்து கொள்ளாத போது நாம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு நமக்கு தெரியல. இந்த பக்கம் லியோவை பொறுத்த அளவுக்கு 2 விஜய் இருக்காங்க படத்துல. ஒரு விஜய் வந்து லியோ, இன்னொரு விஜய் பார்த்திபன். இந்த 2 பேர்ல யார் வந்து பயங்கரமான தாதா, யார் வந்து ரொம்ப சாதாரண ஆளு அப்படின்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஏன்னா 2 பேருமே ஒண்ணுதான். ஒரு இடத்துல வந்து பெரிய சம்பவம் பண்ணிட்டு அங்கேருந்து தனியா வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய பின்னணி என்னன்னு சொல்ற படமா அது இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் திரைக்கு வந்த பிறகுதான் எப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரியும். பட் இப்போதைக்கு நம்ம கேள்விப்பட்டது இதுதான். கிட்டத்தட்ட பாட்ஷாவுடைய ஸ்டைல இருந்தால் கூட அந்த திரைக்கதை அது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸுங்கிற ஒரு படத்தினுடைய ரைட்ஸை லோகேஷ் கனகராஜ் வாங்கி வச்சிருக்காரு. அதனால அதிலிருந்து கொஞ்சம் சாயல் இந்த படத்துல இருக்கலாம். ஏன்னா லோகேஷை பொறுத்த அளவுக்கு முற்றிலும் அப்படியே அந்த படத்தை அடிக்கிறவர் இல்லை. அவர் அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவருடைய கற்பனை கலந்துதான் ஒரு படத்தை கொடுப்பாரு. அதனால நிச்சயமா அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் மாதிரியும் இருக்கும், லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இருக்கும்.
ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து லியோ படத்துல வந்து அர்ஜுன் சார் இருக்காரு, நம்ம ஆக்ஷன் கிங். ஸோ அவர் வந்து இருக்கும்போது எந்த மாதிரியான ரோல் அவருக்கு கிடைக்கும்? மேபி போலீஸ் மாதிரி ரோலா, இல்ல வில்லனா வருவாரா? எந்த மாதிரியான ரோல் லியோ படத்துல அவருக்கு இருக்கும்? எப்படி எதிர்பார்க்கலாம் அவரை? அர்ஜுன் வந்து மீண்டும் நடிக்க வந்த பிறகு அவர் ஒளிச்சு வச்சது அவருடைய காக்கி சட்டையை தான். ஏன்னா ஒரு முறை காக்கி சட்டையை போட்டீங்கன்னா தொடர்ந்து அதே மாதிரி கதைகள்ல நடிக்க கூப்பிடுவாங்க. இப்போதைக்கு அவருடைய மனநிலை என்னன்னா, இப்ப இன்னமும் அவர் தன்னை வந்து ஒரு ஹீரோவை தான் நினைச்சிட்டு இருக்காரு. அதே அளவுக்கு ஒரு படத்துல வந்து நமக்கு ரோல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஸ்பேஸ் இருக்கிற படங்கள்ல தான் அவர் நடிக்கிறாரு. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய வில்லன்கள் இருக்காங்க. சஞ்சய் தத்தெல்லாம் படத்துல இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் இருந்தாதான் அதுக்குள்ள வருவேன்னே அவர் சொல்லி உள்ள வந்திருக்கிறாரு. அப்போ சஞ்சய் தத்தினுடைய தம்பியா அவர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப அப்படி டக்குன்னு கடந்து போற ஒரு கேரக்டரா இருக்காரு. சஞ்சய் தத் அவங்களோட தம்பியா நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா, எதிர்பார்க்கலாம். ஓகே சார், ஓகே. ஸோ வந்து விடாமுயற்சியில வந்து தீபிகா படுகோன் இருக்கிறதா சொல்றாங்க, அது உண்மைதானா? ஆரம்பத்துல வந்து இந்த படத்துக்கு ஹீரோயின்கள் தேடும் பொழுது இப்போ அஜித்துக்கு ஏற்ற ஹீரோயின் தான் நீங்க தேடணும். இப்போ இன்னைக்கு அவருக்கு அஜித்தோட சேர்ந்து இப்போ இருக்கிற இளம் ஹீரோயின்கள் யாருமே நடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, அதுக்கேற்ற ஹீரோயின்களை தான் அவங்க தேட முடியும். வித்யா பாலன் வரைக்கும்லாம் அவங்க பேசுனதெல்லாம் சொல்றாங்க. பட்டு அந்த வரிசையில இவங்க பாலிவுட்ல இருந்து ஹீரோயின்களை கொண்டு வரலான்னு தேடும் பொழுது தீபிகா படுகோன் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. பட் இப்போதைய தகவல் என்னன்னா, அந்த படத்துல த்ரிஷா நடிக்கிறாங்கிறது தான். ஆமா, த்ரிஷாட்ட பேசி இன்னும் அது ஃபைனல் பண்ணல. பட் அந்த சம்பள விஷயத்துல ஒரு இழுபறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அநேகமா இந்த வீடியோ வரும்பொழுது அவங்க சைன் பண்ணியிருக்கலாம். அப்போ த்ரிஷா தான் வருவாங்களா? த்ரிஷா தான் 99% அந்த படத்துல நடிப்பதற்கு. 99%. ஓகே சார், ஓகே. ஸோ வந்து அடுத்ததா வந்து இது நீங்க கேட்டிருப்பீங்க, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம்லாம் அறிவிச்சிருக்கிறதா சொன்னாங்க. விஜய் சார் அரசியல் வந்தா எப்படி இருக்கும்? இல்ல, அவர் ரசிகர்களை வந்து அரசியலுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து கடந்த பல வருடங்களாவே பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா புஷி ஆனந்த் எப்போ அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கத்துக்கு தலைவரா மாறினாரா, அன்னையிலேருந்து வந்து அந்த முயற்சி தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, பாண்டிச்சேரியில அவர் ஒரு எம்எல்ஏவா இருந்தவர். அரசியல் சாதுரியம் அவருக்கு நிறைய தெரியுங்கிறதுனாலதான் அவரை கொண்டு வந்து மன்றத்துல வச்சிருக்காங்க. அவரும் அதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ரசிகர்களை அழகா டியூன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நலத்திட்ட உதவிகள், அப்புறம் ஊர்ல இருக்கிற பல விஷயங்களை வந்து அவங்க முன்னின்று செய்யறது, விலையில்லா உணவகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மையப்புள்ளி என்னன்னா அரசியல் தான். இப்ப விஜய் வந்து இவ்வளவு பெரிய செல்வாக்கோட இருக்காரு. பல வருடங்களுக்கு முன்னாடி சத்யராஜ் பேசும்பொழுது ஒரு முறை விஜயோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாரு. ஒரே ரசிகர் கூட்டம் பயங்கரமா விசில் அடிச்சு கொண்டாடிட்டு இருக்கும்போது, இவ்வளவு கூட்டத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்க விஜய், இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது நீங்க ஒரு வழிகாட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவர் மனசுல ஒரு அரசியல் ஆசையை விதைச்சிட்டு போனவர் சத்யராஜ். ஒருவேளை அவர் மனசுல இருந்து சொன்னாரா, இல்ல எஸ்சி சார் போற போக்குல இப்படி ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்பதான் பையனுக்கு ஒரு ஆர்வம் வரும்லாம் சொல்லியிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா எஸ்சி மனசில் முதல்ல விழுந்த விதை தான் அது. அதற்கப்புறம் சத்யராஜ் வந்து அந்த விதைக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்தினாரு விஜய் மனசுல. ஸோ அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து இன்னைக்கு அப்படியே ஒரு பெரிய தோப்பாகி நிற்கிறார் விஜய். எப்படியாவது வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த ஆட்சியை பிடிச்சணுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு இருக்கு. ஆனால் இது வந்து நேரடியா விஜய் வந்து திரைக்கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நானே பல சேனல்கள்ல உட்காந்து அவர் அரசியலுக்கு வருவது நியாயம் கிடையாது எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம இந்த அரசியலை கவனிக்கும் போது பார்த்தோம்னா, கள்ளசாராயம் காய்ச்சிறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன் எல்லாம் இங்க அரசியலுக்கு வர்றான், பொறுப்புல இருக்கான். அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு நடிகர் வர்றதுல என்ன தவறு இருக்கு? ஏன்னா அரசியலே மெல்ல அதோடைய கலர் மாறிட்டே இருக்கு. நாம பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த காமராஜர் இன்னைக்கு இல்ல, அண்ணா கிடையாது. ஸோ காலம் இன்னைக்கு மாறி மாறி இன்னைக்கு யாரையெல்லாம் நம்ம வந்து ஆஹா ஒரு பெரிய தலைவர்னு சொல்றோமோ, அப்ப நிறைய நம்ம மனசும் மாறி தானே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜயும் வந்துட்டு போட்டுமே, அவரும் வந்து தன்னாலான முயற்சி ஏதாவது செஞ்சு பார்க்கட்டுமேங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு நமக்காக வந்து ஒரு குரல் கொடுக்காதவர், பிரச்சனைகள் வரும்பொழுது அதை பற்றி பேசாதவர், திடீர்னு எப்படி அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறதுங்கிற கேள்வியும் கூடவே வருது. பட் அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கு. நாளைக்கு ஒரு அரசியலுக்கு வந்து
அவருடைய கட்சியை அறிவிக்கும் பொழுது வரட்டும், நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் இந்த குறுகிய காலத்திலேயாவது உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவருக்கு நிறைய பயங்கரமான ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அவர் வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் வின் பண்ணுவாரா? அதை நீங்க சொல்லவே முடியாதுங்க. அரசியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சதுரங்க விளையாட்டு. இங்க விஜயகாந்த் ஒரு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாங்கன்னா, வைகோ திருமா மாதிரியான தலைவர்களை கூட அனுப்பி நாம ஒரு தனியா ஒரு அணியில நிக்கலாம்னு சொல்லி அவரை கூட்டு போய் அப்படியே கணத்துக்குள்ள இறக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய சாதுரியம். எதிரியை எப்படி வீழ்த்துவதுங்கிறது அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க. ஸோ அதற்கெல்லாம் தயாரா இருக்கணும் விஜய். அப்படி ஒரு கூட்டம் கிட்ட வரும். அப்ப அவர்களை தள்ளி வைப்பதற்கான அறிவை அவர் யோசிக்கணும். ஸோ பல விஷயங்கள் இருக்கு. அரசியலுங்கிறது அப்படியே ஜெயிச்சு உடனே சிஎம் சீட்லாம் உட்கார்ந்துட முடியாது. கலைஞருடைய மகனான ஸ்டாலினே அந்த சீட்ல உட்கார்றதுக்கு என்ன பாடுபட்டாருங்கிறது நம்ம பார்த்தோம். கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது அவரு துணை முதல்வராக வர்றதுக்கு அவ்வளவு பாடுபட்டாரு. அப்படி அந்த நாற்காலியை யாருக்கும் யாரும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அந்த நாற்காலியே தனக்கு தகுதியான ஒரு நபரை அவ்வளவு சீக்கிரம் கொண்டாந்து உட்கார வச்சுக்காது. பல பஞ்சாயத்துகள் இருக்கும். அதெல்லாம் போராடி தாண்டி ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ வந்தா அடிச்சான் ஜெயிச்சாங்கிறதெல்லாம் அரசியல்ல கிடையவே கிடையாது. அது போக போக அவர் எப்படி வராருங்கிறத பொறுத்து தான். சினிமாக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹம்புலா, ரொம்ப இதுதான் நடக்குதுங்க, இதுதான் விஷயம் அப்படிங்கறத அக்யூரேட்டா சொன்னாரு அந்தணன் சார். ஸோ ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. மீண்டும் இதே மாதிரி அடுத்த பதிவுல உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபிலிம் ஃபிலிக்ஸிலிருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம், பாய் பாய்.